Hi everyone, welcome to my channel மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்த சூப்பரான வீடியோ தாங்க. நேற்று போட்ட வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணிவிட்டு வாங்க. அப்படின்னா தான் இந்த வீடியோவோட கண்டினியூஷன் உங்களுக்கு இன்னும் கிளியர் கட்டாக புரியும். வீடியோவோட லிங்க் வந்து இங்கே மேலே டாப்பில் நான் வந்து பின் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஆக்சுவலாக இந்த ஹாரத்துக்கு மேட்சாக ஒரு நெக்லஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் கடையாக ஏறி இறங்கினேங்க. ஃபைனலாக இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் நினச்ச கிராமில் சூப்பரான மகாலட்சுமி வச்ச ஆன்டிக் நெக்லஸ் வந்து ஒரு அஃபோர்டபுள் வேஸ்டேஜ்னு சொல்லலாங்க. அதில் எனக்கு அமைஞ்சதுங்க. ஸோ அது எந்த ஷாப்பு, அங்கேயே சூப்பரான சிட் ஸ்கீம்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். என்ன ஷாப் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ண சொல்லியிருந்தேன் நான். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. ஏன்னா நீங்கள் என்ன கடை நினைப்பீங்க அப்படின்னு நான் கெஸ் பண்ணதும் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி நான் என்ன கடையில் நகை எடுத்தேன் அப்படிங்கிறதும் இந்த கமெண்டில் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சுங்க. ஸோ என்னோடய வியூவர்ஸ்க்கும் எனக்கும் ஒரு சூப்பரான பாண்டிங் இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்ததுங்க. பாலபிரபா, பிரசன்ன வெங்கட், செஃப் நடராஜர், ரேவதி, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாங்க. அவங்கெல்லாம் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து மகாலட்சுமி கோல்டன் டைமண்ட் திருவான்மியூரில் இருக்கல அந்த ஷாப் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லியிருந்தாங்க. செய்யாறு, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, அதுக்கப்புறம் என்எஸ்கே செங்கல்பட்டு, இது எல்லாமே என் மைண்டில் இருந்தது தாங்க. ஸோ என்னோடய மைண்டில் இருந்த ஷாப்பெல்லாம் நீங்கள் சொல்லும் போதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. செய்யாறு வந்து இங்கேருந்து ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ஸோ அதனால் நான் அதை வந்து ட்ராப் பண்ணிட்டேன். என்எஸ்கே செங்கல்பட்டு வந்து ஓகே இந்த வீக்கெண்டு போகலாமா அப்படின்னு ஹஸ்பண்ட்டை கேட்டுட்டு இருந்தேன். அதே மாதிரி ஜெய்குரு ஜுவல்லர்ஸ் திருவள்ளூர் அவங்களும் வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸுக்கு வந்து 10% வேஸ்டேஜ். நான் அங்கேயும் நகை எடுத்திருக்கேங்க. ஸோ ஏதாவது ஒரு கடைக்கு போய் இதுக்கு மேட்சாக ஆனால் எடுத்துடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தேன். ஸோ என்னோடய பட்ஜெட் வந்து ஒரு 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சத்துக்குள்ளே இதுக்கு மேட்சான ஒரு நெக்லஸ் வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கடை வந்து போயிட்டு வந்திருந்தேங்க. ஸோ எனக்கு எங்கேயுமே அமையலை. ஜஸ்ட்டு அன்றைக்கி கிளிக் பண்ணி பார்த்தப்ப லைவ் போயிட்டு இருந்தது மகாலட்சுமி கோல்டன் டைமண்ட்ஸில். அப்போ ஃப்ளாட் 7.99 அவங்க போட்டிருந்தாங்க. போட்டுட்டு அப்படியே அந்த லைவை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுங்க. இந்த நெக்லஸ்க்கு மேட்சிங்காகவே பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பீஸ் வந்து நான் நினச்ச வெயிட்டில், நான் நினச்ச கிராம்ஸில், எனக்கு வேஸ்டேஜ் வந்து 7.99 நான் மைண்டில் ஆனால் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தான் இது வந்து வீடியோ கண்டினியூஸாக பார்த்துட்டு எனக்கு பிடிச்சது, அதாவது நம்ம ஹாரத்துக்கு மேட்சாக வர்ற நெக்லஸ்ஸு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சேன் நானே வீட்டில் வந்து ஒரு 8% வேஸ்டேஜ்னால் எவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன்லாம் போட்டுட்டேன் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஷாப்புக்கு கால் பண்ணி கேட்டேன் நான். இந்த மாதிரி ஹாரம் கலெக்ஷன் பார்த்தேன். எங்கள் லைவ் வந்து ஆஃப்டர்நூன் 3 o'clock வந்து ஃபேஸ்புக்கில் வருங்க. இன்ஸ்டாகிராமில் மார்னிங் 11 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் 3 o'clock பார்த்துட்டேன். ஆனால் என்னால் வந்து ஒரு 6:30க்கு மேலே தான் கடைக்கே வந்து போக முடிஞ்சது. ஸோ போரூர்லேருந்து அங்கே போகிறதுக்கே கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1.25 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நான் போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7:45 8 o'clock ஆயிடுச்சு. ஸோ 8:30க்கு அவங்க எடுத்து வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஆனாலும் எனக்கு பொறுமையாக இருக்கிற எல்லா கலெக்ஷனும் எடுத்து காமிச்சாங்கங்க. நான் அங்கே போய் வந்து நான் யூடியூப் வச்சுருக்கேன் அந்த மாதிரி எதுவுமே அவங்கக்கிட்ட சொல்லிக்கல. ஜஸ்ட்டு அவங்க கலெக்ஷன்ஸ்லாம் காமிச்சாங்க. எனக்கு இந்த வெயிட்டில் வேணும் அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் காமிச்சு கேட்டப்போ அந்த ஒவ்வொன்றையும் எடுத்து நீட்டாக நமக்கு காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நான் போன கடையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 பீஸு 3 பீஸு அப்படின்னு காமிக்கிறப்ப இங்கே வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 20 கலெக்ஷனாவது பார்த்துருப்பேங்க. ஆனால் அங்கே போனக்கப்புறம் தான் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உள்ள ஆன்டிக் கலெக்ஷனுக்கு தான் வந்து 7.99. இங்கே செகண்ட் ஃப்ளோரில் உள்ள இந்த கலெக்ஷன் எல்லாத்துக்குமே 13% அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. இல்லைங்க நான் இதை பார்த்துட்டு இந்த லைவ் பார்த்துட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி இவங்கக்கிட்ட 2022 நான் சிட்டு போட்டு நகை எடுத்திருக்கேன். ஸோ அவங்க வந்து என்னோடய மொபைல் நம்பர் வந்து கிளிக் பண்ணி பார்க்குறப்ப அதை வந்து அவங்களுக்கு தெரியுது நம்ம வந்து ஓல்டு கஸ்டமர் தான் அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு 2% வந்து லெஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்ததுமே ரொம்ப நல்லா தாங்க இருந்தது. பட் கிராம் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கூட இருந்தது. ஸோ என்னோடய பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 14 grams to 20 grams 2 லட்ச ரூபாய்க்குள்ளே அப்படிங்கிற மாதிரி தான் நான் போயிருந்தேன். ஸோ அட்லாஸ்ட் என்னோடய பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு சூப்பரான நெக்லஸ் வந்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேங்க. ஸோ இவங்கக்கிட்ட வந்து சூப்பரான சிட் ஸ்கீம் இருக்குதுங்க. மந்த்லி பே பண்ணுற மாதிரி உள்ள ஸ்கீம் இருக்குது. 11 month ஸ்கீம் இருக்குது. அது போக ஒரு 1 time இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்குது. அது போக இவங்கக்கிட்ட ஒரு டிஜி கோல்டு ஆப் இருக்குங்க.
ஸோ இந்த ஸ்கீம்ஸு இந்த இதுக்கு என்ன கிஃப்ட் இருக்குது இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஸ்கீம் டீட்டெயில்ஸு இதில் வந்து என்ன பெனிஃபிட் இருக்குது, டிஜிகோல்டு ஆப்பில் இவங்களுக்கு வந்து இவங்க என்ன பெனிஃபிட் கொடுக்குறாங்க, அது வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற மொத்த இதையும் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க. இவங்கக்கிட்ட 2021-22 அப்போ வந்து சிட்டு போட்டிருந்தேங்க. அப்போ போட்டு எடுத்ததில் தான் இந்த நெக்லஸ் வந்து அப்போ எடுத்தேன். டர்க்கி டிசைன் நெக்லஸ் கிட்டத்தட்ட ஒரு 22 கிராம்ஸ் கிட்ட வந்ததுங்க. ஸோ அப்போ வந்து ஒரு 10,000 ருபீஸ் சிட் ஸ்கீம் போட்டு கரெக்டாக ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி அது வந்து முடிஞ்சது. ஸோ எனக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எந்த செய்கூலி சேதாரம் எதுவுமே கொடுக்கல. வாங்க இப்போ அவங்கக்கிட்டேருந்து நம்ம வாங்கிட்டு வந்த நெக்லஸை பார்க்கலாம். அதோடைய வெயிட் என்ன, அதுக்கு என்ன மாதிரி அவங்க வந்து செய்கூலி சேதாரம் போட்டாங்க, அதில் HUID இருக்கா, ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா, இது எல்லாமே செக் பண்ணலாங்க. ஸோ இது தாங்க அந்த ஆன்டிக் நெக்லஸ்ஸு. இப்படி தான் பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் வந்து பேக் செயின் எதுவும் மாட்டலைங்க, ரோப் மட்டும்தான் இப்போதைக்கு வச்சுருக்கேன். எக்ஸாக்டாக ஒரு மோர் தேன் ஒரு 95% இது வந்து அப்படியே அந்த ஹாரத்துக்கு வந்து செட் ஆச்சுங்க. இதோடைய வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 16 கிராம் 386 மில்லிகிராம்ஸ் இருந்ததுங்க. அதாவது கரெக்டாக ஒரு 2 சவரன் ஒரு 300 மில்லிகிராம்ஸ் கிட்ட இருந்தது உங்களுக்கு. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஆன்டிக் நகைலாம் வாங்கும் போதில் கலர் போகுமா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. இல்லை சிஸ்டர், அப்படிலாம் கலர்லாம் வந்து ஃபேட் ஆகாது, கலர்லாம் போகாது. பட் லைட் வெயிட் கலெக்ஷன் அப்படிங்கிறப்ப நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் இந்த மாதிரி பாக்ஸில் தாங்க வச்சு எடுக்கணும். நீங்களாட்டுக்கு ஒரு டப்பாவில் அப்படியே போட்டு வச்சு அப்படின்லாம் போடாதீங்க. ஹாரமோ நெக்லஸோ அதுக்கான பாக்ஸ்குள்ளே வச்சு யூஸ் பண்ண பாருங்கள். நார்மலாக பார்க்குறப்ப இதில் உள்ள ஸ்டோன்ஸ் வந்து தெரியலங்க. பட் ஃப்ளாஷ் லைட் போட்டதும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு குண்டுபல் பெரியிற லெவலில் அது ரொம்ப அழகாக இருந்தது உங்களுக்கு. கிட்டத்தட்ட ஸ்டோன்ஸ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோன் வெயிட் மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு 140 மில்லிகிராம்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து நமக்கு மைனஸ் பண்ணாங்க. அந்த 140 மில்லிகிராம்ஸ் ஸ்டோனை வந்து மைனஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டோனுக்கு வந்து காஸ்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு 350 ருபீஸ் போட்டிருந்தாங்க. டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 ஸ்டோன் இருந்தது. இதுக்கு வந்து ஒரு 350 ருபீஸ் போட்டிருந்தாங்க. ஸ்டோன் காஸ்ட் நாமினல் தாங்க சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து ஒரு ஃபேமஸான ஷாப்பில் வாங்கி அதில் வந்து ஸ்டோன் காஸ்ட் மட்டுமே ஒரு 18 ஸ்டோன் இருந்ததுக்கு கிட்டத்தட்ட 1800 ரூபா போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு நார்மலான ஸ்டோன் தாங்க, அதுக்கே அவ்வளோ போட்டிருந்தாங்க. நான் அது ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோ டெலிட் ஆன கதையெல்லாம் இருக்குது. இந்த ஸ்டோனோட காஸ்ட்டு வந்து பெர் கேரட் வந்து 500 ருபீஸ்ன்னு போட்டிருந்தாங்க. இதில் வந்து ஒரு 70.7 கேரட் இருக்குது அப்படின்னு போட்டு அதுக்கு 350 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் யாராவது இந்த மாதிரி ஸ்டோன் வச்சது வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்டோன் காஸ்ட் என்ன போடுறாங்க அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. ஏன்னா இவங்க பெர் கேரட் 500 ருபீஸ் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்குகிற கடையில் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த நகையில் வந்து BAS ஹால்மார்க்கு அந்த சிம்பிள்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்கலாங்க. ஸோ பேக் சைடில் இப்படி தாங்க இருக்கும். கொஞ்சம் அப்படியே கூடாக தான் இருக்க மாதிரி இருக்கும், ஏன்னா இது லைட் வெயிட் நகை அப்படிங்கிறனால. ஸோ இந்த மாதிரி நகையெல்லாம் நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் யூஸ்க்கு போடும் போதில் அதிகமான ட்ராவல் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபங்க்ஷன் போய் அந்த இடத்துல உட்காந்து நீங்கள் மாட்டிக்கோங்க. திரும்ப அந்த ஃபங்க்ஷன் விட்டு வெளியேறீங்க அப்படின்னா அதுக்கு சேஃபான பாக்ஸ் கொண்டு போய் அதில் எடுத்து வச்சு கொண்டு வந்துக்கோங்க. அது வந்து இன்னும் பெட்டராக இருக்கும் நமக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டு மகாலட்சுமியில் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்லிப் மாதிரி இருந்தது, அதில் போட்டிருந்தாங்க அந்த BI சிம்பிள் 22K916. அதுக்கப்புறம் அந்த 6 டிஜிட் HUID நம்பர் இருக்குங்க. அதையும் இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். அந்த 6 டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா B56P8R. ஸோ ஆல்ரெடி என்னோட நிறைய வீடியோஸில் காமிச்சிருக்கேங்க. இந்த BIS கேர் ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே வந்து வெரிஃபை HUID அந்த மோதிர சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்டர் HUID நம்பர். இப்போ நம்ம அந்த நம்பர் பார்த்தோம் பார்த்தீங்களா, B56P8R. அது 8ஆ எஸ்ஸா அப்படிங்கிறது கன்ஃபியூஷனாக இருந்தது. எஸ் போட்டு பார்த்தேன் வரலங்க. 8 போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் அது கரெக்டாக வந்தது எனக்கு. இல்லைனா அது வந்து நாட் அ வேலிட் HUID நம்பர் அப்படின்னு வந்துருச்சு. அதுக்கு சம்டைம்ஸ் அந்த பிரிண்ட் வந்து நமக்கு ஒரு சில லெட்டர்ஸ் வந்து ஏவா டியா அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் வரதாங்க செய்யும். பட் இது வந்து ஒரு நெக்வியர் 22K916 அப்படிங்கிறது வந்துருச்சு உங்களுக்கு. 6/3/2025 அன்னைக்கு இது வந்து ஹால்மார்க்குக்கு போயிட்டு வந்திருக்கு அப்படிங்கிற இது டீட்டெயில் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருந்தாங்க. நிறைய சிஸ்டர் சொல்கிறீங்க எனக்கு வந்து அந்த நம்பர் பார்க்க தெரியல அப்படின்னு சொல்லி. கடையில் வாங்குறப்ப அவங்கள்ட்ட கேளுங்க HUID நம்பர் என்னன்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. அவங்க வந்து அந்த ஜூம் லென்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதை வச்சு பார்த்து சொன்னாங்கன்னா நீங்கள் உடனே ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது, இந்த ஆப்பில் போட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது தாங்க அந்த ஹாரம் நெக்லஸும் சேர்த்து உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஸோ எக்ஸாக்டாக கலர்லேருந்து எல்லாமே எனக்கு வந்து பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் தாங்க. ஆனால் இதை வாங்க போயிருந்த அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9095. பட் இன்றைக்கி மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 9895. ஸோ கிட்டத்தட்ட 100 ருபீஸ் வந்து லெஸ்ஸாக இருக்குது. பட் எனிவே அது வந்து கூடுது குறையுது. ஆனால் இது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் உங்களுக்கு. ஸோ நமக்கே எப்படி தோணும் அப்படின்னா, இது வந்து ஒரு 2 டேஸ் பேக் வாங்கினதுக்கு பதிலாக இன்றைக்கி வாங்கியிருந்துருக்கலாமோ, வாங்கியிருந்தால் நமக்கு ஒரு 1600 ருபீஸ் சேவ் ஆகிருக்குமே அப்படிங்கிற மாதிரிலாம் தோண தான் செஞ்சது. இல்லைன்னு சொல்லலை. பட் எனிவே எனக்கு வந்து இந்த ஹாரம் வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருந்ததுங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து பில்லோடே காமிக்கலாங்க. பட் யூடியூப்பில் வந்து நமக்கு நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பில்லை காமிக்கிறப்ப ஒரு சில நேரத்தில் காப்பிரைட் இஷ்யூலாம் வருதுங்க. வீடியோவே டெலீட் பண்ணுறாங்க. ஒரு நேரம் சேனலே வந்து கூட டெர்மினேட் ஆகிற அளவுக்கு இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து பில் காமிக்கலை, உங்களுக்கு எஸ்டிமேஷன் ஸ்லிப் காமிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த எஸ்டிமேஷன் ஸ்லிப்பில் உள்ளதான் நான் இங்கே உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கேன். அன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 9155 உங்களுக்கு. ஸோ நெக்லஸோட வெயிட் வந்து 16.386. ஸோ அவங்க வந்து கிராஸ் வெயிட் வந்து 16.386. அதில் அந்த ஸ்டோன் வெயிட்டை மைனஸ் பண்ணி 16.246. இந்த ஸ்டோன் வெயிட் மைனஸ் பண்ணக்கப்புறம் இருக்கிறதுக்கு தான் அவங்க வேஸ்டேஜ் போட்டாங்கங்க. அந்த ஸ்டோனோடு சேர்த்து உள்ளதுக்கு அவங்க வேஸ்டேஜ் போடலை. ஸோ எல்லா கடைகளையும் அப்படி பண்ணுறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியலங்க. பட் இங்கே இந்த மாதிரி பண்ணுறது வந்து எனக்கு இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம இது வரைக்கும் நோட் பண்ணதில்லை அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஒரு 13% வேஸ்டேஜ் போட்டு அதை வந்து ஒரு கிட்டத்தட்ட 2 கிராம் 100 மில்லிகிராம் வந்துச்சுங்க. ஸோ அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு போட்டு ஸ்டோன் காஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணி ஜிஎஸ்டிலாம் ஆட் பண்ணால் ஒரு 1,73,470 ருபீஸ் வந்ததுங்க. பட் எனக்கு ஃபைனல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 1,69,865 தான் நான் பே பண்ணது. ஒரு 3,500 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருந்தாங்கங்க. ஸோ அந்த டிஸ்கவுண்ட் வந்து எப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 11% வேஸ்டேஜுக்கு போட்டு கொடுத்துருந்தாங்கங்க. 11% வேஸ்டேஜ் அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து ஒரு 2,975, ஒரு 3000 ரூபாய் குறைஞ்சது. பட் அன்றைக்கி ஈவினிங் ரேட் வந்து 9,095 அப்படின்னு சொல்லி இன்னொரு 60 ரூபா கிராமுக்கு குறைஞ்சிருந்தது. பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மெட்ராஸ் அசோசியேஷனில் வந்து தான் நாங்கள் பார்ப்போம், அவங்க வந்து சேஞ்ச் பண்ணலை, அதனால் நாங்கள் மாற்ற மாட்டோம் அப்படின்னாங்க. நான் அப்புறம் போத்தீஸில் ஜிஆர்டிலலாம் வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு காமிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 10.5 போடுங்க அப்படின்னு நான் ஒரு கால்குலேஷன் போட்டு காமிச்சேன். 3,700 வந்தது. இல்லை மேம், ஏற்கனவே நான் உங்களுக்கு 2% டிஸ்கவுண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 3,500 எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி நான் ஃபைனலாக வந்து ஒரு 1,69,865, அதாவது 1,70,70,000 நம்ம ரவுண்டாக வச்சுக்கலாங்க. கிட்டத்தட்ட இந்த நகைக்கு வந்து ஒரு 15,000 ரூபாய் வந்து நான் வந்து சேதாரமாக கொடுத்துருக்கேங்க, செய்கூலி சேதாரமாக. இதை வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் போட்டிருந்தா நம்ம வந்து சேவ் பண்ணியிருக்கலாம். பட் ஆல்ரெடி இந்த நகைக்காக நிறையா கடை ஏறி இறங்கினால எங்கள் வீட்டில் வந்து வேணாம், உனக்கு பிடிச்சிருக்கு, ஓகே, நல்ல மேட்சிங்காக இருக்குது, அதனால் நீ வந்து பே பண்ணி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்கக்கிட்ட வந்து உள்ள ஒன் டைம் இன்வெஸ்ட் பிளானில் போட்டு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னோம்னா எந்த செய்கூலி சேதாரம் இல்லாமல் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இவங்கக்கிட்ட 11 மந்த் ஸ்கீமும் இருக்குது. ஸோ அதுலேயுமே போட்டு எடுக்கிறப்பையும் எந்த செய்கூலி சேதாரமும் தேவையில்லை நமக்கு. பட் இந்த மாதிரி சிட் ஸ்கீமுக்கு வந்து கஸ்டமைசேஷன் அலோடு இல்லை. நம்ம இருக்கிற நகையில் தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் நம்ம நேரமோ என்னமோ நம்ம போய் சிட்டில் வந்து முடிஞ்சு எடுக்கிறப்ப அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்க மாட்டேது. ஸோ இது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஸோ இன்னும் ஒரு 11 மாதம் கழித்து ஸோ அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டில் வந்து நமக்கு இதே கிராம்ஸில் கிடைக்காம போகலாம். இந்த மாதிரிலாம் நிறைய யோசித்து ஓகே நம்ம வந்து இதை கண்டிப்பாக செலக்ட் பண்ணிட்டோம், இதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டோங்க. ஸோ இவங்களோட சிட் ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸு, டிஜிகோல்டு பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க. ஸோ அதோடைய ஃபுல் பெனிஃபிட்டு, அது எப்படி வந்து நம்ம ஆன்லைனில் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸோடு போடுறேங்க. அதே மாதிரி அவங்களோட கிஃப்ட் ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்களோட கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு இவங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஐடியெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அகைன் நான் சொல்கிறேங்க, இது ஒரு ப்ரமோஷன் வீடியோ இல்லை, நான் எப்படி அட்ராக்ட் ஆகி போய் இந்த நகையை வாங்கினேன் அப்படிங்கிறது தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.